மக்களே, இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தான் நான் வந்து சொல்லப் போறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய சேனல், யூடியூப் சேனல். ஓகேங்களா? எனக்கு ஒரு சில டவுட் வந்துச்சு இன்னைக்கு. ரொம்ப ஆழமா யோசிக்கும்போது தான் ஒரு சில டவுட் வந்துச்சு. இந்த சாட்டை துரைமுருகனுடைய வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து இதில காட்டிட்டு இருக்கேன். இங்க பாருங்க 1 ஹவர் எகோன்னு போட்டிருக்கும். விஜயின் டுபாக்கூர் தேர்தல் அறிவிப்பு அப்படின்னு போட்டிருப்பாரு. ஓகே. அடுத்து பாருங்க 7 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயை கேள்வி கேட்கும் பொதுமக்கள். அடுத்தது நான் வரிசையா காட்டுறேன். அதாவது ரீசென்ட்டா போட்ட வீடியோல இருந்து வரிசையா காட்டுறேன். அடுத்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாருங்க, சந்தனங்களை கடத்திய செங்கோட்டையன். அவரும் டிவிகே தான். அடுத்தது களஞ்சியத்தில் நெஞ்சில் மிதித்த காவல்துறை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய்க்கு மட்டும் தான் வலி இருக்கா? இதுலயும் விஜய். தாவேக்காவை தட்டி தூக்கிய எடப்பாடி. இதுவும் விஜய். ஓடுகாலி விஜய்க்கா உங்கள் வாக்கு. இதுவும் விஜய். மேலே ஏறி ஏறி வரும் சீமான். சரியும் பக்கா மாஸ். பார்த்தீங்களா? இதுவும் விஜய். ஆதவ் என்னும் அயோக்கியன். இதுவும் விஜய். ஜனநாயகனை வெளியிட்ட விஜய். காரைக்குடியில் காத்து வாங்கிய விஜய். இஸ்லாமியரை ஏமாற்றும் கட்சிகள். இஸ்லாமியர்களை ஏமாற்றும் விஜய். ஓகே. காரைக்குடி சீமான் இதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து யாரோ வந்து கூட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறது. இவரு பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தா பாரு காரைக்குடியில் விஜய். இதை தான் பேசினார். விஜயின் பக்கா மாஸ் அரசியல். டெல்டாவை நாசமாக்கிய திமுக. அதுல பாருங்க தடுமாறும் தாவேக்கா. அதாவது என்னன்னாங்க, மனைவியை அசிங்கப்படுத்திய விஜய். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கும்போது ஒரு 30 வீடியோல ஒரு 3 வீடியோ தான் மத்த வீடியோ. 3, 4 வீடியோ மட்டும் தான் மத்த வீடியோ இருக்கு. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய், 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 விஜய். எனக்கு என்னன்னா, நெறைய பேர் வந்து சொல்றாங்க, நீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை வந்து நீங்க ஆதரிக்க மாட்றீங்க. நாம் தமிழரை வந்து நீங்க வந்து ஆ இது சொல்றீங்க, தப்பு சொல்றீங்க. அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்றேன், நாம் தமிழர்ங்கிற ஒரு கட்சிய பிடிக்காம போனதுக்கான மெயின் ரீசனே யார் தெரியுங்களா? இவரு தான். உண்மையிலுமே சொல்றேன். நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி, அதாவது நெறைய இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சிய பிடிக்காம பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டை துரைமுருகன் சொல்லக்கூடிய இந்த டுபாக்கூர் தான். எல்லாமே விஜய் விஜய் தான். ஏன்னா, உங்க கட்சி பத்தி, உங்களுடைய நலத்திட்டங்கள் அடுத்து நீங்க என்ன கொண்டு வரப் போறீங்க? உங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை என்ன? சீமான் அவர்கள் என்னென்ன சொல்றாரு? அடுத்து என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து கொண்டு வரப் போறாரு? அப்படின்னு பேசுறதுக்கு நீங்க இந்த யூடியூப் சேனல்ல நீங்க நெறைய கன்டென்ட் நீங்க குடுக்கலாமே. ஆல்வேஸ் நீங்க விஜய பத்தி இதுல பாருங்க டிஎம்கே பத்தி பேசவே இல்ல எந்த இடத்துலயுமே. இதுல ஆச்சரியமே என்னன்னா, டிஎம்கே பத்தி பேசுற ஏன்னா இப்ப ஆளுங்கட்சி எவ்வளோ இந்த 5 வருஷம் நடந்திருக்கும். எவ்வளோ விஷயங்கள் நீங்க வந்து பேசலாம். பேசுறதுக்கு அவ்ளோ இருக்கு. கேளுங்க அப்புறமேலு. அப்ப இவங்கலாம் என்ன ஒரு அடிப்படையில இருக்கிறாங்க? இவங்க நாம் தமிழர் கட்சி, நம்ப கட்சி வந்து வின் பண்ணணும். நம்ப வந்து அ அடுத்த லெவலுக்கு வந்து போகணும். சட்டசபைக்குள்ள போகணும். மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அப்படிங்கிறதுல இவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, யார் பொட்டி குடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமா நம்ம இருந்துக்கணும். இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து இவங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்னன்னா, டிவிகே போட்டு அடிக்கிறது தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியும். இவங்கலாம் வின் பண்ண மாட்டாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வலது கை, இடது கை, அல்லக்கை, நொல்லக்கை எல்லாம் இவரு தான். இவரும் இன்னொருத்தர் இடும்பாவனம் கார்த்தி. அப்ப இவரே வந்து முழுக்க முழுக்க எல்லா விஜய பத்தியே பேசிட்டு இருக்காருன்னா, இதெல்லாம் வந்து சீமான் அவர்களுக்கு தெரியாதா? சீமான ஆதரிக்கக்கூடியவங்கள நான் கேட்கிறேன். சீமான் அவர்களுக்கு தெரியாதா? இவரு இப்படிலாம் பேசுறதுனால வந்து கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா களங்கம் ஏற்படும். கட்சியினுடைய நல்பேர் வந்து போயிடும். நமக்கான ஆதரவாளர்கள் வந்து கடுப்பாயிடுவாங்க. அப்படின்ட்டு சீமான் அவர்களுக்கு தெரியாதா? ஒரு அறிக்கை குடுத்து இத தடுத்து நிறுத்தணும்னு அவருக்கு தெரியாதா? ஆனா இவரே ஒத்துக்கிறாரே. என்ன சொல்றாரு? சீமான் அவர்கள் எனக்கு குடுத்த ப்ராஜெக்ட்டே அதான். விஜய் போட்டு அடி போல அப்படின்ட்டு இவரே ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. அண்ணா எப்ப நிறுத்த சொல்றா, அப்ப நிறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்கலாம் எந்த மாதிரியான ஒரு நீங்கலாம் கொள்கை, கோட்பாடு எங்களுக்கு இருக்கு, கொள்கை இருக்கு. என்ன கொள்கை, கோட்பாடு? இதுதான் உங்க கொள்கை, கோட்பாடா? இவருடைய பேச்சுல நீங்க ரீசென்ட்டா கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க, தரந்தாழ்ந்து ரொம்ப 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 தரந்தாழ்ந்து கேவலமான பேச்சு. ஒரு சாதாரண ஒரு தொண்டன், அவனுக்குள்ள ஒரு வெறுப்புல அவன் பேசுறான்னா கூட பரவால்ல. நீங்கலாம் வந்து ஒரு கட்சியினுடைய வலது இடது கை, சீமானுடைய கட்சியினுடைய வலது இடது கை. நீங்கலாம் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு சபை நாகரிகம் ஒரு இருக்கணுமில்ல. மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குமில்ல. இவங்கலாம் மேடை நாகரிகத்தோட பேசுறாங்க. இதே டிவிகேல மேடை நாகரிகத்துல இன்னும் உங்கள தரந்தாழ்ந்தா பேசுறாங்க. உண்மையிலுமே சொல்றேன். டிவிகே, என்டிகே இவங்களுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வன்மம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்துற பங்கு யாருக்குன்னா இவருக்கு தான் உண்டு. உண்மையிலுமே. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வேட்பாளருக்குள்ள ஒரு பிரிவை கொண்டு வந்து
நாம் தமிழர் கட்சியே ஒரு வெறுக்கிற அளவுக்கு கொண்டு வந்த ஆள் இவன் தான். நான் சொல்றேன் பாருங்க, அடுத்து வந்து விஜய் கட்சிக்கு வந்து இவன் காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் வந்து நாம் தமிழர் கட்சியை காலி பண்றதுக்கு இதுதான். இவன் மட்டும் வாயை மூடிட்டு விஜயை பத்தி பேசாம இருந்திருந்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த செல்வாக்கு இன்னும் அதிகமா கூடியிருக்கும். நிறைய அவங்களுக்கு வரவேற்பு வந்திருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தா நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்து அந்த மைண்ட் வந்திருக்கும். அந்த டபுள் மைண்டா இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப டிவி கேக்கு போறதுக்கான ரீசன் உங்களுடைய தரந்தாழ்ந்த விமர்சனம். இதுல சீமான் அவர்களும் நிறைய இடத்துல வந்து பார்த்தா வாய் விட்டுருக்காரு. ஆனா இவன் அப்பா கொஞ்சம் நெஞ்ச பேச்சா கேட்க முடியல. பேசினாலே ஒரு சில வார்த்தைகளை கேட்க முடியாதுமாங்களே, அந்த மாதிரி இருக்கு. விமர்சனங்கள் வைக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? என்னென்னமோ பர்சனலாலாம் பயங்கரமா விமர்சனம் வைக்கிறாங்க. உங்களெல்லாம் பர்சனலா விமர்சனம் வச்சா உங்களெல்லாம் எவ்வளோ சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் உங்களை பத்தி ஒரு வார்த்தை ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரா? அதுதான். நீங்க அவங்க போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கேவலமா இல்லை? நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க. 15 வருஷமா இருந்த நாம் தமிழர் கட்சியை இந்த ஒரு வருஷத்துல காலி பண்ணது யார் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுகம் தான். இன்னும் அடுத்த 10 நாள்ல பாருங்க, அந்த கட்சி இருக்கிற இப்ப என்ன பர்சன்டேஜ் போன லாஸ்ட் டைம் வாங்கினாலோ அதை விட கம்மியாக தான் வாங்குவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோன்னா சாட்டை துறைமுருகன் தான். நாம் தமிழர் கட்சி பிடிக்காம தான் எல்லாரும் டிவிக்கே போறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவங்க பண்ண இந்த விஷயமே ஆட்டோமேட்டிக்கா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பக்கம் போக தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் சொல்லல, தவறு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. என்னோட சேனல்ல போய் பாருங்க, இவரோட பேச்சுக்களை போய் பாருங்க. அவ்வளோ கேவலமா இருக்கும். விஜயை பத்தி நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா இவனை மாதிரி தரந்தாழ்ந்து வந்து பண்ணது நான் யாருமே பார்த்தது கிடையாது. இதான் அரசியல். இதான் நீங்க கத்துக்கிட்டதா? இதான் நீங்க வந்து உங்களுக்கு கீழே வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு நீங்க பக்கத்துல கேட்கறாங்கல்ல, நீங்க மேடையில பேசுற ஸ்டேஜ்ல கேட்கறாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள், சிறுவர்கள், பெண்கள் எல்லாருக்கும் நீங்க கத்துக் கொடுக்குற விஷயம் இதானா? இப்படிதான் இருக்கும். அப்ப நீங்களாம் ஆட்சிக்கு வந்தா நீங்க எப்படி பேசுவீங்க? எந்த மாதிரி நீங்க தரந்தாழ்ந்து இருக்கிற நீங்களாம் வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? மேடை நாகரிகம்னு ஒண்ணு வேணாமா? இதோட சேனல்ல போய் பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. போடுற ஒரு வீடியோ நீங்க வந்து இவர் இவ்வளோ வீடியோ போட்டிருக்காருல்ல, கடைசி ஒரு 10 வீடியோ எடுத்து போய் பாருங்க. 10 வீடியோலையுமே தரந்தாழ்ந்து தான் பேசியிருப்பேன். ஒரு இடத்துலயாச்சும் நம்ம வந்து வாய் தவறி வந்துருச்சுன்னு சொன்னா கூட ஓகே தான். 10 வீடியோலையுமே தரந்தாழ்ந்து எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ பேசியிருப்பார். ஸோ உங்களுக்கும் இவரை பற்றின கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. நீங்க என்னதான் நாம் தமிழர் கட்சிக்கு நான் வந்து நீங்க வந்து சப்போர்ட்டா இருந்தாலுமே கூட, நானுமே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா இருந்தவன் தான். பட் அந்த கட்சி பிடிக்காம போனதுக்கு மெயின் ரீசனே இவர் தான். ஏன்னா இவர் ஒரு வார்த்தை கூட சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட மாதிரி தெரியல. சீமான் அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா இவங்களை வந்து கேள்வி எப்படி வேணா கேட்டிருக்கலாம். இவரை நீ இது பதவி போடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி கூட பண்ணியிருக்கலாமே, இல்லை ஏதாவது ஒரு கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இப்போ வரைக்கும் எதுவுமே எடுக்கல. ஏன்னா இவருக்கு கொடுத்த வேலையை அதுதான். நீ போட்டு சாத்து, நான் அப்பப்போ சாத்திக்கிறேன், நீ முழுசா சாத்து. இதான் அவர் கொடுத்த அது அவரே அவர் வாயில ஒத்துருப்பார். ஓகேங்களா? உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மிக்க நன்றி.